ஆகாய் 2வது அதிகாரம் 7லேருந்து நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கினீங்கன்னா 23வது வசனம் வரைக்கும், இதோ இன்னொரு விஷயம், நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன். அப்போ இருந்த மகிமையை காட்டிலும் இப்போ நான் கொடுக்க போகிற மகிமை ரொம்ப பெருசாக கொண்டார் இல்லையா? லேட்டர் க்ளோரி இல்லையா? பிந்தின ஆலயத்தின் மகிமை, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெருசாக இருக்கும். மகிமை இழந்துடுச்சான் சர்ச் அப்படின்னு சொல்கிறார். ஆலயத்தில் ஒரு நாள் மகிமை இருந்துச்சு, ஆனால் அந்த மகிமையை இழந்துட்டாங்க. பட் மறுபடியும் நான் மகிமையினால் நிரப்பேன். எப்படி நிரப்புன்றேன்னா, ஐ வில் ஷேக் தி ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்றார். நான் ஒரு விஷயம், வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன். அது என்ன நம்ம சொல்றார்? குதிரையும் குதிரை வீரனையும் அசைய பண்ணுவேன், ரதத்தில் இருக்கிறவங்களை அசைய பண்ணுவேன், ராஜாவை அசைய பண்ணுவேன், தேசத்தை அசைய பண்ணுவேன். அப்படியே லிஸ்ட் வச்சுட்டு வர எல்லாரையும் அசைய பண்ணுவேன். நான் எல்லாரையும் ஷேக் பண்ணுவேன். சர்ச்சாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், எல்லா மெய்ப்பர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நான் அசைய பண்ணுவேன். அசைய பண்ணிட்டதுக்கு பிற்பாடு எது உண்மை எது பொய் நான் பிரித்து எடுத்து காட்டுவேன். 2025 கொஞ்ச நாள் ஒரு ஷேக் உண்டு பண்ணுவார். அந்த கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் அவர் என்னத்தை செய்யணும் செஞ்சிருவார். செஞ்சு அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்துவோம். ஏன் தெரியுமா? பாஸ்டருக்கு சொந்தமோ இல்லையோ, சபை அவருக்கு சொந்தம்.